ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவலில் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைனுங்கிற மாநில எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ அவங்க கூட போனவங்களாம் வெளியே வராங்க. எல்லாரும் சினிஷா ஐயா அப்படின்னு வாயை பிளந்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சேர்மனும் வந்து இதுக்கு பாசிபிளே இல்லை, எப்படி இந்த மேட்ச் முடியறதுக்குள்ளே நீங்கள் 300 மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ கூட வந்தாலும் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஏன்னா ஹீரோ எங்களை கண்ணை மூட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த லீடர் மாதிரி இருந்தவன், அதுக்கப்புறம் நாங்கள் பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தோம், அதோட இடி மின்னல் சத்தத்தையும் உணர்ந்தோம். எனக்கு தெரிஞ்ச சுயோஷி அங்கே இருக்கிற எல்லா ஒன்ஸ்ட்டையும் ஒன் ஸ்டைக்கில் கொண்டான்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த இன்னொருத்தனும் நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, நான் கூட சத்தியம் கூட பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சுயோஷி தான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு பவர் ஹவுஸாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவனோட பவர் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா மொத்த ஹீரோ அசோசியேஷனையும் ஷேக் பண்ணுவான். இந்த மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு போய் நல்லா பேசணும், வேற எவனுக்கும் அவனை விட்டு தர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சேர்மன் யோசிச்சு பார்க்குறாரு. அதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்டும் அந்த 3 பேர் இந்த பார்ட்டி கன்ஃபார்ம் சீட் தான் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் எப்படி அப்படிப்பட்ட கோசுவோட பார்ட்டியோட இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மறுபடியும் பாரு, அங்கே சுயேஷி தான் இருக்கான். இந்த மேட்ச் சின்சியாயில் நடக்கிறதுனால அவங்க இந்த ரிசல்ட்லாம் மாற்றி வைக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்க அப்படி தான் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஹீரோ தான் தப்பு பண்ண மாரி. அப்போ நம்ம ஹீரோ கிளாஸோட பிரின்சிபல்கிட்ட வந்து, பிரின்சிபல் நாங்கள் தான் மற்ற ஸ்கூல்லேட்டு வந்த ஜட்ஜ், இந்த ரிசல்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட இருக்க டேட்டாலாம் கொடுங்க, நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சீட் பண்ணியிருக்கானா இல்லையான்னு பார்க்க கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சிபலும் நாங்களே இங்கே குழப்பமாக தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் அதை விசாரிக்கலாம், நாங்கள் எதுவுமே மறைக்க மாட்டோம். அந்த நேரத்தில் ஹீரோட்ட பெட்டு கட்டணும். அங்கே ஒரு வெளிப்பள்ளி ஜட்ஜ்லாம் வந்துட்டாங்க, அவங்க கன்ஃபார்ம் இதை விசாரிப்பாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அவனை கூட இருந்தவனும் ஆமாம் அவன் கன்ஃபார்ம் ஏமாத்திருப்பான், அவன்கிட்டலாம் இவ்வளோ சக்தி இருக்க வாய்ப்பே இல்லை, இதே அவன் உண்மையாக ஏமாத்திருந்தானா அவனுக்கு பெரிய அபதான் இருக்கும். இந்த நேரத்தில் சொர்ணாக்காவும் கரீனாவை பார்த்து, கரீனா உன் அண்ணன் கன்ஃபார்ம் சீட் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறா. அது கரீனாவும் என் பிரதர்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் சேர்மனும் வந்து ஓட்டா இந்த டேட்டாவை ஷோ பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கு அவனும் இந்த டேட்டாவை நான் நல்லா பார்த்துல தெரியுது, சடனாக எல்லாமே ரைஸ் ஆகுது, இது நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இவன் சீட் பண்ணல அப்படின்னு அந்த எக்ஸாமினேஷன் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரின்சிபலும் அப்போ சுயசி இன்னசென்ட் தானே, அப்போ பிளேயர் இனிமேல் ஒழுங்காக விளாடுவாங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. ஆனால் 3 பேர் கொண்ட பார்ட்டி இப்படி பண்ணதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது ஹீரோவும் அதே எப்படி இனிமேல் நடக்கிற போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரலன்னா நாங்கள் ஏமாத்தினதே வச்சுக்கோங்க, அதே நாங்கள் எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சோன்னா எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட பிரின்சிபல் அமைதியாக இரு சுயேஷி, எல்லா இடத்துலையும் முதல் நாள் பிடிக்கிறதுலாம் கஷ்டம், அதுக்கு ஹீரோவும் கவலைப்படாதீங்க பிரின்சிபல் அப்படிங்கிறான். அதை கேட்ட அந்த கத்திரி பாண்டியும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆக்ட் பண்ணுறான் பாரு, பார்ப்போம் நீ பேசாத நிறைவேற்றுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். அந்த இன்னொரு ஸ்கூல் சேர்ந்தவனும் உனக்கும் எனக்கும் யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுப்பான்னு போட்டின்னு நினச்சேன், ஆனால் நம்ம ஹீரோ டெஸ்ட் அட்டன் பண்ணதுனால இது வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், இந்தமாரி ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்களோட சண்டை போடவே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். அதை கேட்ட அந்த பெரிய அதிகாரியெல்லாம் அப்படின்னா நீ விரும்பினதை செய்யலாம், நீ அப்படி தான் செய்யணும், நாங்களாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல, அதே இனிமேல் நடக்கிற மேட்ச்சில் நீ ஃபஸ்ட் பிளேஸ் எடுக்கலன்னா நீ ஏமாத்தினு தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் மேட்ச் லாங் ஜம்ப், அது அந்த கத்திரி மட்டை ஜம்ப்ன்ட்டு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் ஹீரோ அவனையும் தாண்டி ஜம்ப் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறான். அடுத்ததாக ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்னு ஒரு மேட்ச் நடக்குது, அதுலேயும் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வரான். அடுத்தது டிஸ்கோ த்ரோ, அவன் கையில் வச்சிருக்க டிஸ்கோ தூக்கி வீசினான் ஹீரோ, அது வானத்தை கிழிச்சிட்டு போகுது. அதை பார்த்தவங்களாம் இது ரெக்கார்டு பிரேக் அப்படின்னு கத்துறாங்க. அதை பார்த்த சொர்ணாக்காவும் கருணாவோட பிரதர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல கருணாவும் கோ பிரேக் பிரதர் அப்படின்னு ஹீரோ உற்சாகப்படுத்துறா. சொர்ணாக்கா கூட இருந்தவன் அவன் எல்லா மேட்ச்லையும் ஃபஸ்ட் பிளேஸ் தான் பிடிச்சிட்டு இருக்கான், இது எப்படி ரெக்கார்ட் பிரேக்காக தான் இருக்கணும் சரியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ கிளாஸஸ் வந்தவனாலும் இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வாயை பிறந்துட்டு பார்க்குறானோ. அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹால்வே என்ட்ரன்ஸ் தான் கட்டுறாங்க. அங்கே யாரோ நிற்கிறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம சொர்ணாக்கா பாய் ஃப்ரெண்ட். அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இவன் சீட் பண்ணாங்கிறதுலாம் எனக்கு தேவையில்ல, இது இப்படியே நான் தொடர விடக்கூடாது, இந்த கத்திரி மண்டை என்ன தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, வேகமாக பண்ணு, அடுத்த மேட்ச் தான் கடைசி, அதில் அவன் ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அந்த கத்திரி மண்டை தான் கட்டுறாங்க. அவன் சொல்கிறான் எப்படி சிசிங்க இப்படி ஒரு மான்ஸ்டர் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கிறான். அந்த இன்னொரு ஸ்கூலில் சேர்ந்துடும், ஆனால் இன்னும் அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஃபோன் எடுத்து அந்த பில்லி பண்ண மெசேஜ் படித்து பார்த்துட்டு, இவன் வேற என்ன வான் பண்ணிட்டு இருக்கான், இதில் நான் எப்படியாவது குறுக்கிட்டு தான் பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. அந்த இன்னொரு ஸ்கூலில் சேர்ந்தவனும் நெக்ஸ்ட் மேட்ச் தான் கடைசி, நான் எதாவது பண்ணுவேன் பார்த்துட்டு, இதுக்காக நான் ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், எப்படியும் நாங்கள் தான் ஜெயிப்போம், சிஓசியோட நேருக்கு நேர் நான் ஃபேராக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த ஈவெண்ட் நான் நினைக்கிறவன்ட்டா இருந்தா பில்லி அவங்க அப்பா கொடுத்த B2B அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண வேண்டியதான். இது பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலைக்கு போவோம், ஆனால் இதை நான் வச்சுக்கணும்னு பார்த்தேன், ஆனால் அதை நான் பயன்படுத்தலைன்னா இந்த ஷோஷியை வெளில எனக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது. இந்த மிஷினோட 10% பவர் தான் யூஸ் பண்ணுற மாரி வச்சுருக்காங்க, அதனால் இது சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு பில்லியோட அவங்க அப்பா கொடுத்த இந்த மிஷினை பற்றி யோசிச்சு பார்க்குறான். நேரத்தில் அவனு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட் தான் என்னோட ஃபைனல் ஈவெண்ட்,
டக் ஆஃப் வார் லிஃப்ட் அப்படின்னு. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஈவெண்ட். அதோட எல்லாருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போனா என்னன்னா சொந்த ஸ்கூல்லேட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அழைச்சிட்டு வந்து இதில் மேலே தூக்க வைக்கணும். அந்த மேலே தூக்குற ஸ்டூடெண்ட் அந்த பெல் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் 30 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு அந்த ஈவெண்ட் என்னன்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை நிற்க வச்சுருவாங்க. அதை நம்ம தூக்கி அங்கே மேலே பெல் அடிக்க வைக்கணும். அதான் மறுபடியும் சொல்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லேட்டும் 3 பேர் வரணும். அப்புறம் ஃபைனல் காம்படிஷன் ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் ஹீரோகிட்ட வந்து ரியோஷி நீங்கள் கலந்து கொள்ளணும்னு பிரின்சிபல் விரும்புகிறாரு. இதுலேயும் நீங்கள் எப்படியாவது ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் ஆனால் எந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் இல்லையே, எல்லாத்துக்கும் மேலே கருணாவுக்கு வேற கால் மோசமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ வச்சு பார்க்குறான். அதுக்கு அவனும் நான் யாரையாவது கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறான். ஷின்ஷி ஹைஸ்கூலை சேர்ந்த சுயோஷி இந்த டக் ஆஃப் லிஃப்ட் வாரில் கலந்துக்க போகிறான். ஆனால் அவனுக்காக எந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் இல்லை. யாராவது வாலண்டியர் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா கிரவுண்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட மற்றவங்களும் எனக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவன் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்தது எல்லாமே லீகலான்னு தெரியல. என்ன தான் சுயோஷி ஹீரோ கிளாஸ் மானோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவன் ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். அதனால் எனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அதை யாரும் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரீனாவும் நான் வரேன் அப்படின்னு கை தூக்குறா. ஆனால் பக்கத்தில் இருந்தோ உன் கால் மோசமாக இருக்குது, அதனால சிவனி உட்காரு அப்படின்னு பிடிக்கிறா. யாருமே போல இப்படியே போய்ட்டு ஸ்கூலே யாரையாவது ரேண்டமாக சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் சொர்ணாக்கும் ஈவில் ஃபேஸில் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறா. நான் போகிறேன், வேணும்னே அங்கே குழப்பம் பண்ணுவேன். அதில் அவன் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்கலாம் கூட சுயோஷி மேலே தான் தப்பு, என் மேலே இல்லை. அதை கேட்ட அவள் ஃப்ரெண்டும் என்னது நீ போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதுக்கு சொர்ணாக்காவும் நான் இன்னுமே புள்ளியை நம்பிட்டு இருக்க வைக்காது, என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டும் சரி கேர்ஃபுல்லாக இரு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அனுப்புகிறா. அங்கே வந்து அவனும் நான் ஒரு வாலண்டியரை கண்டுபிடிச்சிட்டேன், அவன்கிட்ட ஆய் சொல்லு அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். நான் தான் சியோஷி, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு யாரா அதுன்னு பார்க்குறான். அந்த நேரத்தில் சொர்ணாக்கா வந்து நிற்கிது. சியோஷி நான் தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கிறா. அந்த நேரத்தில் டீச்சரும் எதை பேசுறதுனாலும் அங்கே போய் பேசுங்க, நான் அந்த போட்டியாரங்க முன்னாடி என் இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கு சுயோஷியும் ஓகே சார்னு சொல்கிறான். ஹீரோ அவளை பார்த்து இங்கே நீ என்ன பண்ணுற, நீ வந்ததே இருக்கணும் நல்லதா பண்ணல அப்படிங்கிறான். அதுக்கு சொன்னாக்கவும் யாருமே வரல, அதனால தான் நான் வந்தேன், பாரு ஆட்டிவிட அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சொல்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் தயாராருங்க, ஃபைனல் ஈவெண்ட் நடக்க போகுது, அதுதான் இந்த டக் ஆஃப் லீஃப். அந்த நேரத்தில் மற்றவங்களெலாம் கட்டுறாங்க, எல்லாம் தயாராக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாக்கவும் இதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ தான் இதில் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். சுயேஷி என்னை பொறுமையாக நீ மேலே இழுத்து என்னை ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறா. அவன் சொன்னதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம அவன் க்ளவுஸை மாட்டிகிட்டு இருக்கான். அதை பார்த்தா அவளும் என்னையே நீ இக்னோர் பண்ணுறியா, இதை நினச்சி நீ கண்டிப்பாக வருத்தப்படுவேன் அப்படிங்கிறா. அந்த சின்வா ஹைஸ்கூலில் அந்த சொல்கிறான் நான் உனக்கு மேலே தூக்கினதும் அந்த பெல்லை நீ அடிக்கிற, நான் டக்குன்னு உனக்கு கீழே இறக்கிடுவேன் ஓகேவா அப்படிங்கிறா. அதுக்கு அவனும் நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிறா. அந்த கத்திரிப்பட்ட ஸ்கூலில் சேர்ந்தவளும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அதெல்லாம் அவன் கண்டுக்காம எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தா சுயோஷி பாரு இந்த ஈவெண்ட்டில் நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் சொல்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருங்க, ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அவங்க கவரே செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவங்க கைத்தை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. கோ அப்படின்னு சொன்னதும் எல்லாம் அவங்க கைத்தை பிடிச்சி வேகமாக இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ யோசிக்கிறான் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, என்னோட அல்டிமேட் ஃபிசிக்ஸ் தான் என் லெக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஃபுல் பவர் யூஸ் பண்ணால் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், அதனால் பொறுமையாக போய் ஃபஸ்ட் இடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே கோ 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 குறிக்கிறோம் இதுதான் ஃபஸ்ட் வரணும், ஷின்வாய் தான் ஃபஸ்ட் வரணும் அப்படின்னு ஹீரோ ஸ்கூலை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கூலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த கத்திரி பண்டை யோசிச்சு பார்க்குறேன், ஃபஸ்ட் இடமா அதை நினச்சி எனக்கு கவலையே இல்லை, ஷியோஷி ஃபஸ்ட் இடம் எடுக்கக்கூடாது, அதை தான் பற்றி நான் யோசிக்கலாம். இதை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா யாராலையுமே அந்த தலைவலியை தாங்க வைக்காது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி. அவன் அந்த கைத்தை ஒத்தகையில் பிடிச்சிட்டு அவன் பாக்கெட்டில் எடுக்கிறான். யாரும் இதை கவனிக்க மாட்டாங்க, எப்படி நீ கடைசி ப்ளேஸ் தான் அப்படின்ட்டு அந்த மிஷனுக்கு எடுக்கிறான். அப்படியே அவன் எடுக்கிறதோட இந்த எபிசோட் முடியுதுக்கா. சாரி காய்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதோட தொண்டை பெயினாக இருக்குது, நான் அந்த பெயினில் தான் பேசிகிட்டு இருக்கேன், வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோட டியூரேஷன் அதிகம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சாப்டரில் கவர் பண்ணுறது மட்டும் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் நான் ஒரு 2-3 சாப்டர் எக்ஸ்ட்ரா போட பார்க்குறேன். சரி அடுத்த நாளைக்கு வீடியோ வருமானு டவுட்டு தான் பார்க்குறேன் நான் வீடியோ போட. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.